மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக தற்போது மதுரையிலிருந்து ராமநாதபுரம் மாவட்டம் கமுதிக்கு புறப்பாடாகி இருக்கிறார் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள். நேரலையாக அது குறித்து நாம் பார்த்து வருகிறோம். இது குறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சல்மான். சல்மான், தற்போது மதுரையிலிருந்து ராமநாதபுரம் மாவட்டம் கமுதிக்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் பயணம் மேற்கொண்டிருக்கிறார். தொண்டர்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு கொடுக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். தற்போதைய நிலவரத்தை விரிவா சொல்லுங்க. இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழக மக்களின் உரிமைக்காகவும் பெண்ணினத்தை பாதுகாத்திடவும் ஏழை எளிய மக்களின் சாமானிய மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்திடவும் தன் வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டவர். மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என தன் உயிர் மூச்சு உள்ளவரை வாழ்ந்து காட்டிய ஒப்பற்ற மக்கள் தலைவி தமிழக மக்களின் உள்ளங்களில் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பொன்மன செல்வர் புரட்சி தலைவர் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா ஆகியோர் வகுத்தெடுத்த அதே பாதையில் அடிபெறலாமல் நாமும் பயணித்திடும் வகையில் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் 78ஆம் ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு இன்றைய தினம் கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் பசுமண்ணில் உள்ள கோட்டைமேடு பகுதியில் இருக்கக்கூடிய முத்துராமலிங்க தேவர் திருமகனார் திடலில் நடைபெறக்கூடிய அம்மா பிறந்த நாள் பொதுக்கூட்டம் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற இருப்பதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருந்தார்கள். அந்த அறிக்கையில் தமிழக மக்களின் அன்பும் ஆதரவும் எந்நாளும் தொடர்ந்து கிடைத்த கழக தொண்டர்கள் அனைவரும் ஒற்றுமையோடு மக்கள் தொண்டாற்றிட புரட்சி தலைவி அம்மா அவர்களின் பிறந்த நாளினை சிறப்புடன் கொண்டாடுவோம் எனவும் புரட்சி தலைவரின் கொள்கைகளை காப்பாற்றிடவும் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் எண்ணங்களை ஈடேற்றிடவும் எதிரிகளையும் துரோகிகளையும் வேறறுத்திடவும் புரட்சி தலைவியின் அம்மாவின் பிறந்த நாளில் உறுதியேற்கும் உரிமை கூட்டமாக ஒன்றுபடுவோம், வென்று காட்டுவோம். இந்த பெருமைக்குரிய நிகழ்ச்சியில் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய வழிவந்த கழக தொண்டர்களும் கழக நிர்வாகிகளும் பொதுமக்களும் சாதி மத பேதமின்றி அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுத்திருந்தார். புரட்சி தலைவர் சின்னம்மா அவர்கள் அறிக்கை விடுத்திருந்த நிலையில்தான் தற்பொழுது பசும்பொன்னில் ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் கோட்டைமேடு நோக்கி புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் மதுரையில் இருக்கக்கூடிய அழகர் கோவில் சாலையில் இருக்கக்கூடிய தங்கு விடுதியிலிருந்து புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் புறப்பட்டு இருக்கிறார்கள். புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் இன்று காலை மதுரை விமான நிலையத்திற்கு வந்தபோது அங்கிருந்து ஏராளமான கழக தொண்டர்கள் உற்சாகமான வரவேற்பு அளித்தார்கள். அதனைத் தொடர்ந்தாக தற்பொழுது தங்கு விடுதியிலிருந்து பசும்பொன் கோட்டைமேடு நோக்கி புறப்பட்ட அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு உற்சாகமான ஏராளமான கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், மகளிர் அணியினர், பொதுமக்கள் என ஏராளமானோரும் பூங்கொத்துகள் கொடுத்தும் புத்தகங்களை கொடுத்தும் உற்சாகமான வரவேற்பு அளித்திருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த தங்கு விடுதியிலிருந்து அழகர் கோவில் சாலை வரைக்குமாக வழிநெடுகிலும் ஏராளமான தொண்டர்களும் பொதுமக்களும் நின்றபடி அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களை உற்சாகமான வரவேற்பு அளித்திருக்கிறார்கள். ஏனென்றால் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களால் மட்டும்தான் அம்மா என்ன நினைத்தார்களோ அம்மாவின் ஆட்சி யாருக்காக ஏழை எளிய மக்களுக்காக பெண்களுக்காக இருந்ததோ அந்த ஆட்சியை அம்மா அவர்களால் மட்டும்தான் உருவாக்க முடியும் என்ற ஒற்ற நம்பிக்கை. அதே போன்று அஇஅதிமுக என்ற ஏழை எளிய சாமானிய மக்களுக்கான கட்சியை அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களால் மட்டும்தான் தலைமையேற்றி நடத்த முடியும் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொருவரும் வழிநெடுகிலும் இன்று உற்சாகமான வரவேற்பு அளிக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. இன்றைய தினம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய 78வது பிறந்த நாளில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் அந்த பொதுக்கூட்ட மேடையில் அவர்கள் பேசக்கூடிய அந்த உரையை கேட்பதற்காக ஒட்டுமொத்த தமிழக மக்களும் அஇஅதிமுக தொண்டர்களும் பெண்களும் எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள். அப்படியான அந்த பொதுக்கூட்டத்தில் மற்றும் அஇஅதிமுக புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய பிறந்த நாள் பொதுக்கூட்டம் மற்றும் அந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவிற்காக
பசுமன் கோட்டை மேடு நோக்கி அஇஅதிமுக பொதுச் செயலர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் புறப்பட்டிருக்கிறார். வழிநெடுகிலும் ஏராளமான தொண்டர்களும் உற்சாகமான வரவேற்பு அளித்து வருகிறார்கள். புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் வாழ்க, கழகத்தை தலைமை ஏற்று நடத்துக என்ற வாழ்த்து முழக்கங்களோடு அவர்களை வரவேற்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. இதே நேரத்தில் பசுமனில் இருக்கக்கூடிய கோட்டைமேடு அந்த பசுமன் முத்துராமலிங்க தேவர் திருமகனார் திடலிலும் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்களும் அஇஅதிமுக தொண்டர்களும் அம்மா பிறந்த நாள் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவிற்காக தற்போதிலிருந்தே சாறை சாறையாக ஒவ்வொரு கிராமங்களிலும் இருந்து கூட வருகை தர தொடங்கி இருக்கிறார்கள். அம்மா கட்டி காத்த அஇஅதிமுக என்ற கோட்டையை புரட்சி தலைவி சின்னம்மா அவர்கள் தான் அந்த கோட்டை மேட்டில் இருந்து மீட்டெடுப்பார் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு தொண்டர்களும் அஇஅதிமுக தொண்டர்களும் மகளிர் அணியினரும் உற்சாகமாக புறப்பட்டு வரக்கூடிய காட்சிகளும் கூட நம்மால் பார்க்க முடிகிறது. தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சல்மான்.